எல்லா வரியும் சொத்து வரி, குடிநீர் வரி, மண் வரி, நான் மின்சாரம் எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க. நாங்கள் தானே கட்டுறோம். எங்கள் வரி பணம் தானே உங்களுக்கு வந்து சேருது. ஒருத்தர் இறந்தாலும் அந்த நன்றி அவன் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த அக்கா மேயர் அக்கா எங்கள் நன்றியை மறந்துட்டாங்கல்ல. என்னோட பேர் சக்திவேல். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 61ல் 10 ஆண்டுகளாக பணிபுரிகிறோம். நாங்கள் வந்து 8300 ரூபாயிலேருந்து நான் வேலைக்கு வந்து எனக்கு மூத்தவங்களாக இருக்கிறாங்க. 15 17 உழைச்சி வயசு பொண்ணாக வந்தவங்களாம் இன்றைக்கி வயதான கேள்வி ஆகிட்டாங்க. நான் பார்க்கும்போது எல்லாம் நடுத்தர வயதுக்கெல்லாம் பாட்டியாக பேரம் பேத்தியாக தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உழைச்ச உழைப்புக்கு எங்களுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. கண்ணீரோட மன வேதனையோடு நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி. அந்த அம்மா சொல்கிறாங்க முதலமைச்சர் டீ குச்சாரு எல்லாம் பண்ணாருன்னு. நான் ஒன்று கேட்குறேன், ராம்கின்ற ஒரு என்வேறு தனியார் நிறுவனத்தால் மாநகராட்சி சுத்தப்படுத்தினேன். இன்றைக்கி நடக்கிற நிர்வாக சீர்கேடு அலங்கோலத்தை அனைத்து ஊடகத்துறையிலையும் பொதுமக்களும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்போ எங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும், நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம் சொல்லுங்கள். இரவு பகல் பாராமை. நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி பேசுகிறீங்களே என்வேறு வாழன்னு, அன்னைக்கு மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா இறக்கும்போது முதலமைச்சர் இருக்கும்போது அந்த என்வேரை தூய்மை பண்ணி செய்யலை. கலைஞர் இறக்கும்போது அந்த என்வேரை தூய்மை பண்ணி நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், நாங்கள் தான் உழைச்சதுக்கு கொரோனாலே நாங்கள் கஷ்டப்பட்டோம். கொரோனாவில் கஷ்டம் எங்களுக்கு கோப்பை கேட்கல, எங்கள் பேரை வச்சு கொடியேற்ற சொல்ல, எங்கள் பேனரை வச்சு திறக்க சொல்ல. நாங்கள் கேட்குறது பணி நிரந்தரம். நாங்கள் வந்து எங்களுக்கு இன்சல் வந்து அந்த தனியார் நிறுவனம் என்வேரை போட வேணாம், சென்னை மாநகராட்சின்ற பேரில் எங்களுக்கு சம்பளம் வரணும். சென்னை மாநகராட்சியில் வசிக்கிறவங்களுக்கு எல்லா வரியும் சொத்து வரி, குடிநீர் வரி, மண் வரி, நான் மின்சாரம் எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க. நாங்கள் தானே கட்டுறோம். எங்கள் வரி பணம் தானே உங்களுக்கு வந்து சேருது. நான் ஆதாரம் இல்லாத பேசலை. என் வீட்டிலையே எங்கள் அம்மா 1,40,40,000 ரூபாய்க்கு மண் வரி கட்டிக்கிறாங்க. இப்போ நான் அடுத்தது அவங்களோட தலைமுறை. இந்த சென்னையில் பிறந்த பூர்வக்குடி 100 வருஷமாக பிறந்தவங்க. நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் மாநகராட்சியில் இருக்குது. ஹைதராபாத்தில் இருக்கிற என்வேறு கம்பெனி வந்து ஹைதராபாத்தில் கிடையாது. நான் ஒன்று இந்த வாயில உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றியோட வார்த்தைக்கு என்ன, ஒருத்தர் இறந்தாலும் அந்த நன்றி அவன் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த அக்கா மேயர் அக்கா எங்கள் நன்றியை மறந்துட்டாங்கல்ல. எங்கள் கஷ்டத்தை ஒரு நிமிஷம் குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல சொல்லுங்கள். ரெண்டாவது, தீயினார் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினார் சுட்ட வடு. அதனுடைய விளக்கம் என்ன, நெருப்பால் சுடுற புண்ணு கூட ஆறிடும். ஆனால் நீங்கள் தனியார் மயன்ற ஒரு சொல்லால் எங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கிடும். மனதளவுலையும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட 6 நாளாக போராடுறோம். ஒரு வாட்டர் பாட்டில் வந்துச்சா, ஒரு தண்ணி பாக்கெட்டு, ஒரு சாப்பாடு, தெருவில் போகிறவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. பல கட்சிக்காரங்க ஓட்டு கேட்குறப்ப மட்டும் அம்மா தாயே சகோதரி சகோதரனே ஓட்டு கேட்குறீங்க, கட்சியில் போடுறீங்களே எங்களுக்கு. நாங்கள் எதுக்கு இது பண்ணோம்? இப்போ வந்து என் கையில் இருக்கிறது முதலமைச்சர் வந்து எழுதின கடிதம். இதை படித்து சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை நிலையம், மு.க. ஸ்டாலின் தலைவர், எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற பேரவை, அண்ணா அறிவாலயம் 367 369 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. ஏன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் தயாரிச்சதில்லை, அவர் கைப்பட எழுதின லெட்டர் படிக்கிற திருப்பியும். நாள் 19/1/2021. பெறுநர் திரு ஆணையர் அவர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை. அன்புடையீர் வணக்கம். கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக, அப்போவே 2021 ஆண்டுகளாக எண்ணும் திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, பர்தா, நிவர் ஆகிய புயல்கள் போன்ற கொரோனா பேரிடர் பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்ற, அது மட்டுமின்றி இவர்கள் 90% பேர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்பதை தெரிவித்து கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட மாற்றிய பணி கருதி 12,000 பேரை மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள். நன்றி. அன்புள்ள மு.க. ஸ்டாலின்.